வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 26 தான் பார்க்குறோம். டே நம்பர் 26ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம். டே நம்பர் 26லேருந்து டே நம்பர் 30 வரைக்கும் இந்த டாபிக் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்கினான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்தில் விற்கும்போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேஜை அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நாற்காலி அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் இருந்து ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம். 3 மேஜைகள் ப்ளஸ் 12 நாற்காலிகள், இந்த எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அடுத்து இந்த மேஜைகளை எத்தனை சதவீத லாபத்திற்கு? 20% லாபத்திற்கு. அப்போது 3 மேஜைகளை எத்தனை சதவீத லாபம்? 20% லாபம். அப்போது இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு வரும், டிவைடில் 5ன்னு வரும். அப்போ என்ன வரும்? 3x / 5ன்னு வரும். அடுத்து நாற்காலியில் எத்தனை சதவீத லாபத்துக்கு? 10% லாபம். அப்போ 12 நாற்காலியை விற்கும்போது 10% லாபம் கிடைக்குது. அப்போ அடித்து கொடுக்குறோம். அடுத்தது நம்ம 2ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 6, இங்கே 5 அப்படின்னு வரும். ஓகே, அப்போது 6y/5. இப்போ என்ன, இந்த நாற்காலிலாம் விற்றதில் மொத்தமாக லாபம் எவ்வளோ கிடைக்கிது? 300 ரூபா கிடைக்கிது. அப்போது இந்த 2 லாபத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ தான் கிடைக்கும்? 300 ரூபா. அதாவது மேஜையில் 20% லாபத்துக்கும் இருக்கையில் 10% லாபத்திலையும் விற்ற மொத்த அமௌண்ட்டு 300 ரூபா. அப்போ இதில் இருந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதில் இது மாடிஃபை பண்ணுங்கள். டிவைடில் 5 காமனாக இருக்கா? அப்போ 5 காமனாக இருந்தால் மேலே இருக்க வேல்யூ அப்படியே தான் வரும். 3x/6y / காமனாக 5 நோட் பண்ணதை ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம மல்டிபிள் கொண்டு வந்துடலாம். அப்போது 300 × 5, 300 × 5 என்ன? 1500. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போது இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா தான் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 ஈக்குவேஷனில் அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு மேஜை. அப்போ நம்ம மேஜைங்கிறத என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ நீங்கள் 2 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் 3xன்னு சொல்லிட்டு காமனாக இருக்குது. நம்ம இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா எக்ஸ் கேன்சல் ஆகி நம்ம ஒய் கண்டுபிடிச்சி மறுபடியும் ஒரு ஈக்குவேஷனில் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே ஒய் கேன்சல் பண்ணிடலாம். எப்படி ஒய் கேன்சல் பண்ணிடலாம்? இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் வந்து 12 ஒய்ன்னு இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 6 ஒய்ன்னு இருக்குது. அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 6x + 12y = 1500 × 2 3000 ரூபா. ஓகேவா? அடுத்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே நோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 3x + 12y = 2400. இப்போ சிம்பிளாக வந்து மாற்றுங்க. இங்கே மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். அப்போது ஒய் கேன்சல் ஆகிடும். ஏன்னா 12 இருக்குது. ரிமைனிங் இருக்க பார்த்தோம் அப்படின்னா 3x வேல்யூ தான். இங்கே என்னென்னு இருக்குது? 3000ல் 2400 போணுச்சுன்னா பேலன்ஸ் 600. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3 3 2 3 6. அப்போ இங்கே 200ன்னு வருமா? எக்ஸோட வேல்யூ 200. ஒரு மேஜையோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எப்பவுமே இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம பாதி ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டார்டிங்கில் ஒரு மடிக்கணினியை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கான். விற்றதில் அவனுக்கு எத்தனை சதவீதம் வந்துருச்சு? 12% லாபம் வந்துருச்சு. அப்போ என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்க? மேலும் எக்ஸ்ட்ரா ஒரு 1200 விற்றுருந்தா 12% லாபத்துக்கு பதிலாக எத்தனை சதவீத லாபம் இருந்திருக்கும்? 20% லாபமாக இருந்திருக்கும். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா சதவீதங்கிறதும் இந்த 1200 சமம். ஓகே, அப்போ 20% இருந்து 12% நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8%. இந்த 8%ஓட வேல்யூ தான் இந்த 1200. புரியுதுங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருப்பான், எக்ஸ்ட்ரா ஒரு 1200 கூடுதலாக வச்சா 8% லாபம் கிடச்சி மொத்தத்துக்கு 20% லாபமாக கிடைக்கும். புரியுதுங்களா? இதான் புரிஞ்சுக்கணும். இதை இப்போ ஃபார்மேட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? அடக்க விலைன்னு கேட்குறாங்க. அடக்க விலை நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்? 100% வச்சுக்குவோம்.
100% வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துருமா? இப்போ நீங்கள் டேரெக்டாக சிம்பிளை பண்ணுங்கள். 1 8 8 இங்கே 12ல் ஒரு 8 தான் இருக்குது, பேலன்ஸ் 4 வரும். அப்போ 40ன்னு எடுத்துக்கோமா. 40ல் 8 40, இந்த 0 அப்படியே போட்டுடலாம். 150 இன்னி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 150 × 100 அந்த 2 0வை சேர்த்து போட்டாவே போதும். இதுதான் ஆன்சர். 15,000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9,720. மதிப்பு கூட்டு வரி வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளோட விலை பார்த்தோம்னா 100% இருக்கும். இப்போ அவங்க என்ன வரியும் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. வரி எத்தனை சதவீதம்? 8%. அப்போ 100ஓடு சேர்ந்து அந்த 8% 108% வேல்யூ தான் இந்த 9,720. ஓகே, மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை அப்படின்னு சொன்னால இந்த அமௌண்ட்டுங்கிறது பொருளோட ஒரிஜினல் விலை 100%, மதிப்பு கூட்டு வரி 8%. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 108% தான் இந்த அமௌண்ட்டு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஒரே ஃபார்மெட் தான். 108% 9,720னா அவங்க அடக்க விலை கேட்குறாங்களா, அடக்க விலை என்னன்னு வைக்கிறோம்? 100%. 100%ஓட வேல்யூ என்ன? இதையும் சிம்பிளை பண்ணிடலாம். 108 நீங்கள் இன்ட்டு 9ன்னு பாருங்கள். ஏன்னா 9 8 72ங்க நம்ம தெரியுமா. இன்ட்டு 9ன்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 972 கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன 9ஆல் அடிச்சு கொடுத்துடலாமா. 108 × 9 972. இந்த ஒரு 0 தானே. இனி எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 90 இந்த 100. அப்போ என்ன 90ஓட இந்த 2 0 ஆட் பண்ணால் போதும் 9,000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சின்ன சின்ன நம்பர் நீங்கள் வச்சு சிம்பிளை பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ரூபாய் 8,400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசியின் அடக்க விலை என்ன? ஸோ இந்த மாதிரி வேர்டு கொடுத்துருக்காங்க. இதையும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அமௌண்ட் 8,400 விற்றதுனால அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 20% லாபம். அப்போது அலைபேசியை இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 20% லாபம் கிடைக்குது. அப்போ ஒரிஜினல் வேல்யூவோட ஒரிஜினல் வந்துட்டு 100% இருக்கும். அதோடு சேர்த்து இந்த 20% எக்ஸ்ட்ரா வந்ததுனால எவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு? 8,400. அப்போது 120% அளவு இந்த 8,400 அப்படின்னா, ஏன்னா இந்த அமௌண்ட்டை விற்றதுனால 20% லாபம். அப்போ 100ஓட அந்த 20 சேர்த்து வர பர்சன்டேஜ் தான் இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கேட்குறாங்க? அடக்க விலை. அடக்க விலை எப்போ என்ன பண்ணுவோம்? 100%ங்கிற பார்ப்போம். 100%ஓட வேல்யூ என்ன? இதை சிம்பிளை பண்ணலாம். இப்போ இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் கேன்சல் பண்ணிடலாம். 12 இப்போது 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே முன்னாங்கா 12, இங்கே 21. ஓகேவா? அடுத்து 1 3 3 7 3 21. அப்போ இங்கே 70ன்னு வருமா. 70 × 100 7,000. ஓகே, அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2,200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இருக்க 3 வேல்யூ 3 அல்லது 4 வேல்யூ கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடி. ஓகேங்களா? தள்ளுபடி அப்படின்னு பார்த்தோம்னா 100லேருந்து நம்ம அந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணுவோம். லாபம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 100லேருந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து குறித்த விலை அப்படிங்கிறது இந்த 2,200. ஓகேவா? இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? அடக்க விலை என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரைட். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. தள்ளுபடி அப்படின்னா வந்துட்டு 100லேருந்து அந்த மைனஸ் பண்ணிடணுமா, டிவைடட் பை லாபம் அப்படின்னா 100லேருந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது லாப சதவீதம் இன்ட்டு இந்த குறித்த விலை. ஓகேங்களா? இன்ட்டு இந்த குறித்த விலை. இந்த இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா அடக்க விலை கிடச்சிரும். அப்போ என்ன 100லேருந்து 20% தள்ளுபடி என்ன அப்படின்னா 80 டிவைடட் பை அடுத்தது இந்த 100லேருந்து 20 நம்ம 10 தானே. அப்போ 110 இன்ட்டு இங்கே 220. சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 11 11 2 11 22. ஓகேங்களா? அடுத்தது 2 × 80 160. சார் இங்கே நான் 2,200 பதிலாக 220 நோட் பண்ணிட்டேன்னா, ஸோ அப்போ இங்கே ஒரு 0 சேர்க்கணும், இங்கே ஒரு 0 சேர்ப்போம். அப்போது இங்கே 20ன்னு இருக்கும். 80 × 20 1600. ஓகேங்களா? 0 கவனிக்காம மாட்டேன். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது லாபமும் நஷ்டமும் சமம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, லாபம் நஷ்டம் ஓகே ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது லாபத்துக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? லாபத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா விற்ற விலை அதிகமாக இருக்கும் மைனஸ் அடக்க விலை. ஏன்னா அடக்க விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். நம்ம வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா வச்சு விற்றா தானே நமக்கு லாபம் கிடைக்கும். அந்த கான்செப்ட். அதே போல் நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அடக்க விலையை விட விற்ற விலை கம்மியாயிரும். இதுதான் நஷ்டம். ஓகே, வாங்கின விலையை விட கம்மியாக விற்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம் தான். இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் என்ன? 810க்கு விற்றதால் கிடைத்த லாபம். அப்போது லாபத்துக்குரிய விற்ற விலை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த அமௌண்ட்டு தான் அந்த 810 மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு அடுத்தது என்ன? 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டம். அப்போது அந்த நஷ்டத்துக்குரிய விற்ற விலை தான் 530. அப்போது அடக்க விலை அப்படியே தான் இருக்கும், விற்ற விலை தான் இங்கே 530. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? அடக்க விலை கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸ் 530 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 810 ப்ளஸ் 530. அடுத்தது என்ன? இந்த மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் அடக்க விலையாக மாறும். ஏற்கனவே ஒரு அடக்க விலைன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் ஒரு அடக்க விலைங்கிற போது 2 டைம்ஸ் ஆஃப் அடக்க விலை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ 810ஐயும் 530ஐயும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள், 1340. இதுதான் 2 டைம்ஸ் ஆஃப் அடக்க விலை. நம்மளுக்கு என்ன? ஒரு டைம் தான். அப்போ 2ஆல் இங்கே நம்ம டிவைட் பண்ணிடலாமா? 2 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 6 2 12 பேலன்ஸ் 1 14 அப்படின்னா 7 2 14. அப்போது 670 அப்படிங்கிறது தான் அந்த அடக்க விலை. அடக்க விலை என்ன? 670. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் என்ன? ரொம்ப சிம்பிளானதா. ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 125, தள்ளுபடி எதுவும் வழங்காததால் லாப நஷ்டம் எதுவும் இல்லை எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் விற்றுருப்பாங்க. அப்போது சேம் இதே அளவு தான் இருக்கும், 125 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 10% நஷ்டமாயிருச்சு. அப்போது ஒரிஜினல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 100% இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 10% நஷ்டமாயிருச்சு. அப்போ 100லேருந்து 10 போனுச்சு அப்படின்னா 90% அமௌண்ட்டு தான் இந்த 820. ஓகேங்களா, இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? அடக்க விலை. அடக்க விலை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 100%. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த 0 அடிச்சு கொடுத்துட்றேன். 9ஆல் அடிச்சு கொடுக்கும்போது இங்கே 9 81, பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்கும். அப்போ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 10 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரே ஒரு 9 இருக்கும். அப்போது பேலன்ஸ் மீதி 1ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி 1 மீதி 1 போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 0 சேர்த்து சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9.111 போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 9.11 இருக்கிறத 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 911 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 350, தள்ளுபடி ரூபாய் 50 வழங்கியதில் கிடைத்த லாபம் 100 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் 2 டேட்டா. விற்றது 350 ரூபாய்க்கு. ஓகேவா, இந்த 350 ரூபாய்க்கு விற்றதுலேயே அவனுக்கு 100 ரூபா லாபம் கிடச்சது அப்படின்னா அவனோட அடக்க விலை 250 தான். ஏன்னா 250க்கு வாங்கியிருந்திருக்கான் போல், அதை 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றது 350 ரூபா. அப்போ அந்த 100 ரூபா தானே லாபம். ஓகே, 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா அந்த 100 ரூபா லாபம். ஓகே, அப்போ இந்த 2 டேட்டா வச்சு இதோட அடக்க விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அப்போது 250. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொட்டியின் விலை ரூபாய் 210 எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் தமிழ் கொஸ்டினில் பார்த்தோன்னா ஏற்கனவே வாங்கிய தொட்டியின் விலை 210ன்னு இருக்கேன், மறுபடியும் வாங்கிய விலை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்படின்னா மார்க் ப்ரைஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போது மார்க் ப்ரைஸுங்கிற போது 16% தள்ளுபடியில் வாங்கிய விலை தான் இந்த 210. அப்போ 100லேருந்து அந்த 16% மைனஸ் பண்ண அளவு தான் இந்த 210.
100ல் வந்து 16 போணுச்சுன்னா பேலன்ஸ் 84. 84% அளவு தான் இந்த 210 அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்க 100%, எந்த தள்ளுபடி இல்லாமலே. ஓகே, அப்போ 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 21 × 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84 கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 40ங்கிற 21 அடிச்சு கொடுத்துடலாமா? 21 அடிச்சு கொடுத்தா இங்கே 10ன்னு வரும், இங்கே 4 அப்படின்னு வரும். மறுபடியும் ஒரு நாள் 4, இங்கே 25 நாளா 100. ஓகே, இனி நான் மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 10 × 25. 10 × 25 என்ன? 250. ஓகேங்களா? இங்கேயும் ஆப்ஷன் டி 250 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இருந்தாலும் ரொம்ப கவனமாக அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அப்படின்னாவே சேம் கான்செப்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.